வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம தளபதி நடிக்கும் கடைசி திரைப்படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் வந்துருச்சுங்க. டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல நீங்க பார்க்குறீங்க. சும்மா மாஸான ஒரு டைட்டில் தாங்க. ஜனநாயகன். எப்படி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வரும் ஜனநாயகன். ஆஹா! இது அவருக்கு ரியல்லயும் செட் ஆகுது, ரீல்லயும் செட் ஆகுது. சரியான திரைப்படம். கடைசி திரைப்படமா இருக்கிறதுக்கு இந்த படம் பேர்லயே தெரியுது. இது ஒரு அரசியல் திரைப்படம் சொல்லிட்டு, கண்டிப்பா அரசியல் வசனங்கள் எல்லா விஷயங்களும் கான்ட்ரோவர்சி எல்லாத்தையும் அடிச்சு தூக்க போகுது. ஏன்னா சர்க்காருக்கே என்ன ஆட்டம் போட்டாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். இந்த வாட்டி எந்த கவலைப்பட போறதே கிடையாது. ஏன்னா அப்ப வெறும் நடிகர் தான். இப்ப வந்து அரசியலுக்கு வந்தாச்சு. பட் டைரக்டாவே டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து நம்ம எவனுக்கும் பயப்பட தேவையில்ல. அதனால இந்த படம் வந்து உண்மையை பேச நினைக்கிறேன். படத்தை கான்ட்ரவர்சியாக படம் வந்து என்னன்னு பிரச்சனை நம்மளுக்கு அந்த அளவுக்கு உண்மையை பேச நினைக்கிறேன். இன்னொன்று எச் வினோத் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம். ஸோ எச் வினோத்தோட கதைக்களம், அரசியல் கலைக்களம்லாம் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ படம் வந்து அட்டகாசமாக இருக்க போது பயங்கர ஒரு அரசியல் படமாக அமைய போகுதுன்றது நம்மளுக்கு வந்து டவுட்டே கிடையாது. இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்ன ரிவீல் ஆச்சுன்னா, பாலையா படம் ரீமேக்கு அந்த படம் சொன்னிருந்தாங்க. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, பகவத் கேசரி ரீமேக் கிடையாது அப்படின்னு இப்போ ரிவீல் ஆகிடுச்சு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் 100% அஃபிஷியலாக சொல்ல, பட் இந்த ஸ்டில்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. எனவே அதை விடுங்க, தளபதி எப்படி இருக்காரு பாருங்க. மனுஷன் ஒரு நாளும் வந்து எங்காயிட்டே போறாருங்க. இதனால தாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது. ஐயோ ஒரு அரசியல் போகிறாருன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் கூட ஒரு காலேஜ் பையன் நடிக்கலாம் போல இருக்கே. அந்த அளவுக்கு தலைவாசமாக வேற லெவல் ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த ஸ்டில்லு பார்த்தீங்கன்னா அந்த நெய்வேலியில் ஃபோட்டோ எடுத்த தெரியுமா? அந்த நெய்வேலியில் அந்த கேரவன் மேலே எடுத்த ஃபோட்டோ அதை தான் நினைவுபடுத்துது. வேற லெவல் மாஸாக இருக்குது. எனிவே இந்த ஸ்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல தமிழ் பேர் வேறு, சும்மா மாஸாக இருக்குது. படம் வேறு மாசாமல் நினைக்கிறேன். எனிவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.